இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிரேஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிரேஸ் டிவியினுடைய இயக்குனர் ரெவரண்ட் சந்திரமோகன் அவர்களுக்கும் என் ஆழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இருந்த இடங்களிலே ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, இந்த மத்தியான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சிலுவையின் அடிவாரத்திலே அடிமையை மறைத்து கொள்ளும். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்திலே கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். அவர்கள் இருவரும் அரசு வேலை செய்து ஓய்வு பெற்றவர்கள். ஓய்வு பெறும் முன்பே தன்னுடைய பிள்ளைகள் இருவரையும் திருமணம் செய்து கொடுத்து பேரன் பேத்திகளை எடுத்துக்கொண்டார்கள். மகிழ்ச்சியாக தன்னுடைய இல்லற வாழ்வை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்திலே தனக்கு வயது அதிகமாகிறது. எனவே இருக்கக்கூடிய வீடு, சொத்து, நிலம்பலம் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு எல்லாவற்றையும் தன் 2 பிள்ளைகளுக்கும் எழுதிவிட்டார்கள். இறுதியாக அவர்களுடைய இறுதி தருவாயிலே பலவிதமான வியாதிகளுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். அந்த காலகட்டத்திலே மகளோ மருமகனோ அவர்களை கவனிப்பதற்கு மனமற்றவர்களாக மாறிவிட்டார்கள். தன்னுடைய கரங்களிலே இருந்த பணங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள். இப்போது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிதி நிலைமை இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. ஒரு நாள் மாலை நேரத்தில் கணவனும் மனைவியுமாக சென்னையில் உள்ள பேசன் பிரிட்ஜ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பிரிட்ஜு பக்கத்தில் அவங்க வாக்கிங் போயிட்டே இருந்தாங்க. அது கீழே நிறைய ரயில் பெட்டிகள் தண்டவாளத்தின் அருகாமையில் உடைந்த நிலையில், அழுக்கடைந்த நிலையில், பராமரிப்பாரற்று அடுக்கி வைத்திருப்பதை கண்டார்கள். அப்போது அந்த மனைவி தன் கணவனை பார்த்து கூறினார்கள், நாம் பல வருடங்களுக்கு முன்பே இந்த இடத்தில் நாம் வரும்போது இந்த ரயில் பெட்டிகள் இந்த இடத்தில் இல்லை. அழகான இந்த தண்டவாளத்திலே அவைகள் பயணித்தன. ஆனால் இன்றைக்கோ ஓரங்கண்டப்பட்டு பயனற்றதாகி அந்த இடத்தில் இருக்கின்றதே என்று. அப்போது அவர் கூறினார், நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பல காலங்களில் குடும்பத்திற்காக, உலகத்திற்காக உழைத்தோம், வேலை செய்தோம். இன்றைக்கு நாம் ஓரங்கட்டப்பட்டவர்களாக மாறிவிட்டோம். ஆனாலும் ஒரு உண்மை உள்ளது, இந்த ரயில் பெட்டிகள் அனைத்தும் மறுசுழற்சி செய்து மீண்டும் அவைகள் உபயோகத்திற்கு வரும். அதுபோல் நாமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம். இம்மைக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நமக்கு உபத்திரவங்கள் வரும், ஆனாலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தன் மனைவிக்கு ஆறுதல் சொன்னார். அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அதே வசனத்தில் பின்பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று. நம்ம எல்லாருக்கும் பலவிதமான உபத்திரவங்கள் வருவது உண்டு. நாம் எல்லாரும் உபத்திரவத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு உபத்திரவம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உலகத்தில் பிறந்த அத்தனை மக்களுக்கும் உபத்திரவங்கள் வருவது உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படி கூறுகின்றது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் அதிகமான உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் ஜீவித்தோம் என்றால் அதிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லும்போது,
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருக்கணும், மனசாட்சிக்கு விரோதமாக நாம் தப்பு செய்யக்கூடாது, நேர்மையாக நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் துன்பம் உபத்திரவம் கட்டாயம் வரத்தான் செய்யும். பல நேரங்களில் குடும்பத்தில் நிறைய உபத்திரவம் வரும். எப்படின்னா, குடும்ப உறவினர்கள் யாராவது இறந்து போகிறதுனால மனக்லேசம் வருவதுண்டு. நமக்கு சில நேரத்தில் உடல் சம்பந்தமான சில வியாதிகள் வரும், அதனால் உபத்திரவங்கள் வரும். சில வேளை பொருளாதார நெருக்கடி, பணப்பிரச்சனைகள் வரும், வேலையில்லா திண்டாட்டம் வரும், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கங்கள், பல காரணத்தை கடந்து வரும்போது நாம் நினைப்போம், ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டங்கள், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் நல்லா இருக்கலையே, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில் தினந்தோறும் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, என்னைக்கு பார்த்தாலும் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள், இதன் வழியாகத்தானே நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாமல் பொறுமையோடு இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:8 சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்று 2 கொரிந்தியர் 4:8 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். பவுல் அப்போஸ்தலனுக்கு வராத துன்பங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் வராது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டார் ஊழியத்தின் பொருட்டு. ஒருவேளை கடந்த காலங்களிலே, ஆரம்ப காலங்களிலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார், கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாது என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகோ அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் அவருக்கு வந்த பிரச்சனைகள் துன்பங்கள் ஆயிரம். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றினூடு கர்த்தர் என் பலனாயிருக்கிறார், நான் சோர்ந்து போக மாட்டேன், அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன், என் ஜீவனை கூட நான் பெரிதாக நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று அவர் கூறுகின்றார். எவ்வளோ கஷ்டங்கள்! அந்த 2 கொரிந்தியர் 11 23, 24, 25 வசனங்களெல்லாம் நாம் படித்து பார்க்குறோன்னா, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், காவலில் இருக்கப்பட்டவன், அதிகமாக மரண அவஸ்தையில் இருந்தவன். அவரை 1 குறைய 40 அடிகளாய் 40 தடவைகள் அவர் அடிக்கப்பட்டார். 1 குறைய 5 முறை அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை அடிகள் அவர் மேலே வந்த பிறகும் அவர் அதனால் மனசோர்வு அடையவே இல்லை. யூதர்களால் 1 குறைய 5 தரம் அடிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லறையுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். மட்டும் இல்லாமல் ஆறுகளால் வந்த சேதங்கள், கள்ளர்களால் வந்த சேதங்கள், சுய ஜனங்களால் சொந்த ஜனங்களால் வந்த துன்பங்கள், பிற ஜனங்களால் அவருக்கு வந்த துன்பங்கள், சமுத்திரத்தினால வந்த துன்பங்கள், வருத்தம், கண்விழிப்பு, குளிர், அவ்வளோ வந்த பிறகும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற சேனை தலைவர் இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு மேலே இருந்து அவரை வகை தேடுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் கூட அவரை அந்த ஜன்னல் வழியாக இறக்கி மதில் சுவரின் வழியாக அவர் காப்பாற்றப்பட்டு தப்பிவித்து செல்கிறார். இப்படியாக ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வந்தாலும் தப்புவிக்கக்கூடிய வழிகளையும் மார்க்கத்தையும் அவர் காண்பிப்பார். இன்னைக்கு நாம் எல்லாரும் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை தான் நம்மகிட்ட இருக்கிறதே கிடையாது. நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது. அவசரமாக எல்லா காரியங்களையும் செய்வாங்க. வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் பேசுவதற்கு தாமதமாக இருக்கணும், கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும், கோபிப்பதற்கு ரொம்ப தாமதமாக இருக்கணுமா. ஆனால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், ஆனால் கோபப்படுத்துவதற்கு ரொம்ப தாமதமாக இருக்கணும். இன்றைக்கி நமக்கு பொறுமை எதை கற்றுத்தருகிறது? நிறைய பேருக்கு அதிக கோபம் வரும், ஆனால் பொறுமையே இருக்காது. கோபத்தை நாம் அடக்கி ஆள வேண்டும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள்னு லூக்கா 21:19 சொல்லுது. இன்றைக்கி நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். நம்முடைய உபத்திரவங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சில உபத்திரவங்களுக்கு காரணம் நம்முடைய பாவத்தினால நிறைய உபத்திரவம் வரும். அன்னைக்கு தாவீது பாவம் செய்தான். சாயங்காலம் நேரம் ஆனால் ஆண்டவரை துதித்து பாடணும், அவரோட வசனத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வீடுகளிலெல்லாம் துணித்து கொண்டிருக்கணும். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான்னா, உப்பரிக்கையின் மேல் நின்று அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தான் காணத்தகாத காட்சிகளை கண்டு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விபச்சார எண்ணம் கொண்டான். பாவம் செய்த காரணத்தினால் பத்சேபாளை அடைய முயன்றான். ஆனால் பிறந்த குழந்தை ஆண்டவரை அடித்தார். பாவத்தின் பலன் மரணம். பல நேரங்களில் நமக்கு தெரியாமலே சில பாவங்களை நாம் செய்கிறதுனால மரணத்தை சம்பவிக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் கூட வருவது உண்டு. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனையும் ஆத்துமாவுக்கும் உபத்திரவங்கமோ வியாகுலமோ உண்டாகும். பொல்லாங்கு செய்யணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கெல்லாம் கட்டாயம் உபத்திரவம் வரும், சோதனை வரும், பொல்லாங்கு வரும், வியாகுலம் வரும். சில உபத்திரவங்கள் தேவ திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக தேவன் நமக்கு அனுமதிப்பார். என்னோட வாழ்க்கையில் கூட நான் உபத்திரவப்பட்ட காலங்கள் உண்டு. ஏன்னா எனக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகியும் எனக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக மற்றவர்கள் பார்வையில் காணப்படுவேன். என் குடும்பத்தினரோ என் கணவர் வீட்டாரோ இல்லை என்றால் என்னுடைய உறவினர்களோ இதை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தையும் திட்டினதோ பேசினதோ இல்லை. ஆனால் எனக்குள்ளேயே ஒரு எண்ணம், என்னை பார்த்தால் எல்லாரும் குழந்தை இல்லாதவள் என்று சொல்வார்களே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆனால் 6 வருட காலங்களாக இல்லாத ஒரு குறையை நான் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபித்தேன். வயதான என்னுடைய தாயார் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. 20 வருஷம், 15 வருடம், 10 வருடம் எல்லாம் அவங்க பேரெல்லாம் நீ எழுதி வைத்து ஜெபிக்கணும். குழந்தை பிறக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக தான் அந்த நேரத்தில் நாங்கள் குடியிருந்தோம். ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும். அங்கே போய் கூட மெட்டர்னிட்டி வார்டுக்கு போனோம். குழந்தை பிறக்கக்கூடிய சகோதரிகளுக்காக நீ ஜெபிக்கணும். இதையெல்லாம் செய்தால் தான் உனக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவார் என்று. அப்போ நான் நினைத்தேன், எனக்கே குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கக்கூடிய அந்த வார்டில் போய் ஜெபித்தா அவங்க என்னை பார்த்து உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கம்மான்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற ஏக்கத்தோடு பல நாட்களை நான் கடத்தி விட்டேன். ஆனால் எங்கள் தாயார் அடிக்கடி சொல்லி, நீ சென்றாயா, மருத்துவமனைக்கு சென்றாயா, நீ ஜெபித்தாயா என்று கேட்டதனால் அவர்கள் வற்புறுத்தலின் பேரில் நான் அந்த ஜப ஊழியத்தை தொடர்ந்தேன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையானால் அந்த அரசு மருத்துவமனையில் மெட்டர்னிட்டி வார்டுக்கு போய் குழந்தை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்காக நான் ஜெபிப்பேன். வீட்டிலிருந்து போகும்போதே நான் ஜெபித்து கொண்டு போவேன், ஆண்டவரை என்னை பார்த்து யாரும் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் உனக்கு இருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடாது என்று. அப்படியாக யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் நான் மிகவும் பாரத்தோடு ஜெபித்து அவர்களுக்கு சுகப்பிரசவம் வேண்டும் என்று ஜெபிப்பேன். மறுபடியும் அவர்களை பார்க்கும்போது சுகமாக குழந்தை பெற்றேன் என்று சாட்சி சொல்லுவார்கள். அதுபோல் குழந்தை இல்லாதவர்களுடைய பெயர்களை எழுதி பட்டியலிட்டு ஜெபித்தேன். ஆண்டவர் 6 வருடத்திற்கு பின்பு ஒரு குழந்தையை மட்டுமாவது தாரும் என்று கேட்டேன். ஆண்டவர் 2 பிள்ளைகளை தந்து என்னை ஆசீர்வதித்தார். சில பிரச்சனைகள் வருவது எதற்காக என்றால் தேவ திட்டம் நம்மில் நிறைவேறுவதற்கு, ஆண்டவரை பற்றி பிடிப்பதற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் ஊற்றுவதற்கு, நம்மை இன்னும் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வதற்கு சில பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வரும்.
ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, நான் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு ஒரு பொண்ணை எடுத்து பார்த்தோன்னா, பொண்ணு பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் நெருப்பில் இட்டு சுடுவாங்க. அதை சுட்டு சுட்டு ரொம்ப நேரம் ஆன பிறகு தான் அது கறிக்கட்டையாக வெளியே வரும். அதையும் ஒரு அமிலத்தில் போட்டால் சுத்த பொன்னாக விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், நாம் நடந்து வந்த பாதைகளெல்லாம் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ இடுக்கண்கள், ஆனாலும் பொன்னை போல புடமிடுவார். திராணிக்கு மேலே உன்னை ஒரு நாளும் ஆண்டவர் சோதிக்க மாட்டார். உனக்கு தாங்குவதற்கேற்ற சத்துவத்தையும் பலனையும் உனக்கு கட்டாயம் நிச்சயமாக ஆண்டவர் தருவார். ஒருவேளை என்னை போன்று சோதனையிலும் குழந்தையில்லாத வருத்தத்திலும் தினந்தோறும் கண்ணீரின் பாதையிலும் கடந்து வரக்கூடிய சகோதரிகள் இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் தயவாக உங்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கவலைகளையெல்லாம் கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள். அநேகருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீங்கள் ஒரு தப்பும் செய்யலைனாலும் உன்னை தப்பான்னு நினைக்கிறாங்க பாருங்க, நீங்கள் தான் நீதிமான்கள். நீதி நிமித்தம் ஒருவேளை நீங்கள் துன்பப்படுகிற கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா பரலோக ராஜ்யம் உங்களுடையது. உபத்திரவத்தினால் வரக்கூடிய நன்மைகளையும் பைபிளில் நிறைய இடத்துல நாம் பார்க்குறோம். ஏன்னா உபத்திரவம் வருவதனால நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி கூறுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆபிரகாமோட வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். ஒரே மகன், வயதான காலத்தில் தான் அவன் பிறந்தான். ஆனால் தேவன் கட்டளையிட்ட போது எந்த தயக்கமும் இல்லாமல் தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தின் காரணத்தினால தன்னுடைய ஒரே மகனை ஆபிரகாம் பலியிடுவதற்காக முன்வந்தான். ஆபிரகாம் விசுவாசத்தில் ஒரு நாளும் பலவீனப்பட்டு போகவே இல்லை. தேவனுடைய வாக்கு தத்தத்தை பற்றி ஒரு நாளும் சந்தேகப்படவே இல்லை. முழு நிச்சயமாக ஆபிரகாம் நம்பினார். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவனாக மாறினார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அவன் பொறுமையாக காத்திருந்தான். சாராள் பொறுமையோடு காத்திருந்தாள். நாம் நினைக்கிறோம் அன்றைக்கு செய்த அற்புதம் இன்றைக்கு நடைபெறவில்லை என்று. இந்த மே மாதம் நான் ஊருக்கு சென்றிருந்தேன், நாகர்கோயிலுக்கு. அங்கு ஒரு சம்பவம். ஆலயத்துக்கு சென்றபோது 50 வயதான ஒரு ஆசிரியை, 55 வயதான ஒரு ஆசிரியை, 60 வயதாகி ரிட்டையர்டான அவருடைய கணவர், இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. திருமணமாகி வயது முதிர்ந்த நிலையில் ரிட்டையர்டாகிற காலத்தில் ஒரு குழந்தை பிறந்து அதை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அன்றைக்கு தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு 55 வயதான ஒரு பெண்ணுக்கு கூட அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும், நேற்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அற்புதம் செய்வதில் அவர் ஒரு நாளும் குறைவுபடவே இல்லை. நாம் என்ன நினைக்கணும்னா, எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம். நாம் பொறுமையோடு ஓடணும். நமக்குன்னு ஒரு ஓட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கவலை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். பொறுமையோடு ஓடும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உபத்திரவம் பொறுமையை தரும், பொறுமை பரீட்சையை தரும். பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோன்னு சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, உங்களுக்கு உபத்திரவம் வரும்போது
நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். 2வது, உபத்திரவம் நம்மை தேவனை மட்டும் சார்ந்திருக்க பண்ணும். ஆண்டவரை ரொம்ப நம்ம பற்றி பிடிப்பதற்காக நமக்கு உபத்திரவம் வரும். ஏன்னா சில காலங்களுக்கு முன்னே கொரோனாவில் நாம் துன்பப்பட்டோம். நானும் அதே போல் அடிபட்டேன். கொரோனாவில் ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு இருப்பது போல் எனக்கு மூச்சு திணறல் கிடையாது. பயங்கர தலைவலி, ஜுரம். இதனால தான் நான் துன்பப்பட்டேன். மூச்சு திணறல் எனக்கு கிடையாது. ஆனால் நான் யோசித்தேன், இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் 2-3 நாளுக்கு பிறகு என் பக்கத்தில் ஒரு பெட்டில் ஒரு 35 வயதாகும், 40 வயது இருக்கும் ஒரு சகோதரன். அவருக்கு கொரோனாவில் கஷ்டப்பட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம், மூச்சு விடவே முடியல. அவங்க மனைவியை உள்ளே அலோ பண்ணலை, அவங்க வெளியே தான் இருக்கிறாங்க. யாரையும் உள்ளே அலோ பண்ணவே மாட்டாங்க அந்த வார்டுக்குள்ளே. டாக்டர் எப்போது வருவார், நர்சஸ் தான் வருவாங்க. அவர் மூச்சு திணறி உயிர் போகக்கூடிய நிலையில் துடித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த நர்ஸ் வந்து உங்கள் மனைவி யாருன்னு கேட்கவே கடைசி தருணம் அவங்க பேரை சொன்ன உடனே அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க மனைவி அலறி துடித்து, ஏதாவது ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு வாங்க, என் ஹஸ்பண்டுக்கு மூச்சு திணறல், அவரால் மூச்சு விட முடியல, உயிர் போகிற நிலையில் இருக்காங்க, யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அந்த மனைவி படுகிற வேதனைகள் கஷ்டங்களை பார்த்தா தாங்க முடியல. அப்போ தான் யோசித்தேன், நமக்கு உயிர் மூச்சை தந்த ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார். அந்த நேரத்தில் எனக்கெல்லாம் மூச்சு விடுறதுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன்னு நினைத்தேன். ஆனால் அந்த சகோதரன் படுற பாட பார்த்துட்டு ஆண்டவர் அந்த வியாதியில் இருந்து என்னை விடுதலையாக்கினார். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலை என்னைக்கு வரல, என்னால் தாங்க முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சகோதரனுக்காகவும் அந்த நேரத்தில் நான் ஜெபித்தேன். ஆனால் உண்மையாகவே சில நொடி பொழுதில் எங்கேருந்தோ ஒரு சிலிண்டர் கொண்டு வந்து பொருத்தினாங்க. அவருக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கிடச்சிது, உயிர் பிழைத்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக எதையும் நாம் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஜீவனை பறித்து கொண்டு போகும்போது எனக்கு வேணும்னு கேட்டாலும் அந்த ஜீவனை நமக்கு தரமாட்டாங்க. ஒருவேளை எனக்கு இந்த உலக வாழ்வு போதும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற நேரம் என்னென்ன உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டுமோ எல்லா உபத்திரவங்களையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் நாம் ஒன்று மட்டும் கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை சார்ந்திருக்கணும். 2 கொரிந்தியர் 1:8 சொல்லியிருக்கு, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை, ஏனெனில் நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்து கொண்டோம். எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, மரணம் வரும்னு தான் நாங்கள் நிச்சயித்து கொண்டோம். அதே போல் நாமும் பல நேரங்களில் மரணம் நேரிடுமோ என்று நாம் நிச்சயித்து கொள்வோம். நமது சொந்த முயற்சி சுயசக்தியினால் எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைப்போம். ஒரு நாளும் சாதிக்க முடியாது. எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு தான் வாழணும். தேவனுக்கு ஏற்ற வைராக்கியமாக நாம் இருக்கணும். பவுல் அப்போஸ்தலனுக்கு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் நீங்கும்படி 3 தரம் அவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், அது உனக்கு நான் கொடுத்த ஒரு பொக்கிஷம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னார். நம்முடைய உபத்திரவம் வரும்போது கர்த்தரை மட்டும் நாம் சார்ந்திருக்கணும். 3வது, உபத்திரவம் நமக்கு ஆண்டவருடைய பிரமாணங்களை நமக்கு கற்றுத்தரும். சங்கீதம் 119:71 சொல்லியிருக்கு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு நமக்கு உபத்திரவம் வருவது எதற்காகன்னு சொன்னால், ஆண்டவருடைய பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகள், அவர்களுடைய நியதிகள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு. உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவப்பட்டதுனால தாவீது கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டது போல நாமும் உபத்திரவம் வரும்போது வேதத்தை வாசிப்போம். அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை தேற்றுவார், நம்மை தைரியப்படுத்துவார்.
ஆண்டவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல் நாம் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே நீங்கள் என் வலது பக்கத்தில் இருக்கிறீங்க, நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு நாம் சொல்லணும். அப்படி இருந்தால் நம்முடைய உபத்திரவம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை வழிநடத்தும். அடுத்தபடியாக 4வது, உபத்திரவம் நாம் பரலோகவாசிகள் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தும். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறபடியினால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்னு சொல்லி ரோமர் 8:18 சொல்லப்பட்டிருக்கு. உபத்திரவம் வரும்போது இந்த உலக வாழ்வு நமக்கு நிரந்தரமல்ல, நாம் பரலோகவாசிகள் என்பதை நாம் நினைக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் ஒரு நாள் இந்த உலக வாழ்வை முடித்து விட்டு நித்திய ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டியவர்கள் என்பதை நாம் நினச்சிருக்கணும். நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுவோம். 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கு, நாம் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் நிலையானதல்ல. இன்றைக்கி சூரியன் உதிச்சா சாயங்காலம் ஆனால் மறைஞ்சு போயிடும், அமாவாசை இருந்தால் பௌர்ணமி இருக்கும். அதனால் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் நிலையானதல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கொஞ்ச நாள் தான், நிச்சயமாக உங்கள் உபத்திரவங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும். இந்த உபத்திரவத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நித்திய மகிமைக்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அடுத்தது, உபத்திரவம் ஆறுதலை உண்டாக்கும். 2 கொரிந்தியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இன்றைக்கி நமக்கு துன்பம் வந்தால் தான் எந்த துன்பத்தின் வழியாக நாம் கடந்து போகிறோமோ அந்த துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியும். ஒருவேளை எனக்கு கடன் தொல்லையை வந்ததுன்னா யார் கடன் தொல்லையாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய பிரச்சனை கஷ்டம் எனக்கு புரியும். நான் குழந்தை இல்லாததுனால இன்றைக்கி குழந்தை இல்லாத பெண்களுடைய பிரச்சனை கஷ்டம் மனக்கவலையெல்லாம் எனக்கு புரியும். அதனால் உபத்திரவத்தின் வழியை கடந்து செல்லும் போது தான் மற்றவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளுவோம். எபிரேயர் 2:18 சொல்லியிருக்கு, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்டார். அதனால் துன்பப்பட்டவங்களை நாடி போனார், தேடி போனார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், வியாதிப்பட்டவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். யாரும் அவர்கிட்ட வந்தவங்க சுகம் பெறாமல் போனதே இல்லை. தீமை செய்கிறவர் அவர் அல்ல, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் உள்ளத்தில் கேடுபாடில்லை, எப்போதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆகையால் துன்பமான நேரம் உங்களுக்கு வரும்போது தேவ சமூகத்தை தேடி நாடி அதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், மற்றவர்களை ஆறுதல் படுத்த உங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். 1 தீமோத்தேயு 6:11 சொல்லியிருக்கு, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை விட்டு ஓடு, துன்பங்களை விட்டு ஓடு, கவலைகளை விட்டு ஓடு, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அன்பானவர்களே, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா யோபுவை நினச்சி பார்ப்போம், எவ்வளவு துன்பங்கள் உபத்திரவங்கள், எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தான். ஒரு நாளும் தேவனை குறை கூறவில்லை. நீ தூஷித்து உயிரை விடுன்னு சொல்லி மனைவி சொன்னப்போ கூட நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். நாம் கூட உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்போம். உபத்திரவத்தின் மூலம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். ஆபிரகாமை போல உபத்திரவத்தின் மூலம் நாம் தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல உபத்திரவத்தின் மூலம் ஆண்டவருடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வோம். தாவீதை போல உபத்திரவத்தின் மூலம் நாம் பரலோக வாசிகள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம்.
சமாதானத்தோடு நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிப்போம். கர்த்தர் உபத்திரவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார், காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தந்த சத்திய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது ஆண்டவரே. உம்முடைய பிரமாணங்களை எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் சுவாமி. நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே. உம்முடைய பொறுமையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உபத்திரவப்பட்டதன் மூலமாக உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு தருணம் கிடைத்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உபத்திரவப்பட்டதன் மூலமாக பரலோக வாசிகளாக மாறக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையானது கடந்து போகும். நாங்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போவோம். ஆனால் நித்திய ஜீவ காலமாக மறுமைக்குள் பிரவேசிக்கும் போது உம்மோடு நாங்கள் 1000 வருடம் அரசாட்சி புரிந்து உம்மோடு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். கர்த்தாவே, நீர் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.